அனைவருக்கும் வணக்கம். நம்மில் பலருக்கும் நாம் தோல்வியடைவதை விரும்பாத மனம் இருக்கிறது. எல்லோரும் வெற்றிக்காகவே பாடுபடுகிறோம். அப்படி வெற்றிக்காக பாடுபடும் போது கடினமாக உழைத்தும் கூட சில வேளைகளிலே நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் தோல்வி கிடைத்து விடுகிறது. ஆனால் அன்றைய நாளிலே நம்முடைய முன்னோர்கள் எடுத்த காரியத்திலே எல்லாம் வெற்றி கண்டார்கள். சித்தர் பெருமக்கள் பஞ்சபூதங்களை பஞ்சபட்சிகளாக வகுத்து கொடுத்து அந்த பஞ்சபட்சிகளுடைய செயல் நேரங்களை கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வெற்றி காண்பது என்பதை பஞ்சபட்சி சாஸ்திரமாக அருளி செய்தார்கள். கடந்த பதிவிலே நாம் இந்த பஞ்சபட்சிகளை பற்றியும் அவை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றியும் அந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள், செயல்நிலைகள், உடல் ஆரோக்கியம் முதலியவற்றை பற்றியும் சுருக்கமாக பார்த்திருந்தோம். இன்றைய பதிவிலே இந்த பஞ்சபட்சிகள் செயல்படக்கூடிய கால அவகாசம், அதாவது ஜாமக்கணக்கு, இந்த ஜாமக்கணக்கின் நுணுக்கமான விவரங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக சூரிய உதயம் 6 மணி என்று கொண்டால் 6 மணி முதல் 2 மணி நேரம் 24 நிமிடம் கூட்டி 8 மணி 24 நிமிடம் வரையிலும் முதல் ஜாமம் என்பதாக கொள்ளப்படும். ஆனால் இது தவறு. பஞ்சாங்கங்களிலே நீங்கள் பார்க்கும்போது அகஸ் என்று ஒன்று கொடுத்திருப்பார்கள். அதாவது பகல் பொழுது என்பது அதற்கு பொருள். இந்த அகஸ் பொழுது என்பதை நாம் 5ஆல் வகுத்து ஒரு ஜாமம் எவ்வளவு என்பதை குறித்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு இடத்திற்கும் சூரிய உதயம் என்பது எத்தனை மணிக்கு தொடங்குகிறது, சூரிய அஸ்தமனம் எப்பொழுது ஏற்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் பஞ்சாங்கங்களிலே குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சூரிய உதய நேரத்திலிருந்து ஜாமத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தை கூட்டி நாம் ஒவ்வொரு ஜாமத்திற்குமான நேரத்தை பார்க்க வேண்டும். எல்லா வேளைகளிலும் 2 மணி நேரம் 24 நிமிடம் என்பதாக இருக்காது. இது ஒவ்வொரு மாதத்தின் சூரிய உதயத்திற்கும் ஏற்றபடியாக மாறி மாறி அமையும். இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் ஒவ்வொரு நாளுக்குமான பஞ்சபூதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதிலே 2 நிலைகள் இருக்கின்றன. பூர்வபட்சம், அமரபட்சம் அல்லது வளர்வரை, தேய்வரை, சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் என்று சொல்லுவார்கள். வளர்வரை நாட்களுக்கு ஒரு விதமாகவும் தேய்வரை நாட்களுக்கு ஒரு விதமாகவும் பட்சிகளின் செயல்பாடுகளை பற்றி சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை பஞ்சாங்கங்களிலே அட்டவணையாகவும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பூர்வபட்சம், அமரபட்சம் அல்லது வளர்வரை, தேய்வரை நாட்களிலே எந்த நாளாக இருந்தாலும் ஒரு நாளின் பகல் மற்றும் இரவிலே பகலுக்கு 5 ஜாமங்களும் இரவுக்கு 5 ஜாமங்களும் தான் குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை நாம் தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்து விடுவது நல்லது. ஒரு ஜாமம் என்று சொல்லப்படுவது 6 நாழிகைகளை கொண்டது. ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்களை கொண்டது. 6 நாழிகைகளுக்கு அப்படி பார்க்கும்போது 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் என்று வரும். இந்த 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் என்பது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாமத்தின் அளவாகும். நாம் பதிவின் தொடக்கத்திலே சொல்லியதைப் போல அகஸ் என்கிற பகல் பொழுதை கொண்டு சூரிய உதயத்தை கொண்டு எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரையிலும் முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம் நடைபெறுகின்றன என்பதை நாம் கணக்கிட்டு பார்த்துத்தான் தீர்மானிக்க வேண்டும். இதை துல்லியமாக அறிந்திருக்காவிட்டால் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் முழுமையான பலனை கொடுக்காமல் போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. அகஸ் என்பது ஒரு பகல் பொழுதை குறிக்கிறது. உங்கள் பஞ்சாங்கங்களிலே நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்திற்குமாக அட்டவணையை கொடுத்திருப்பார்கள். 5 அங்கங்கள், அதாவது வாரம், திதி, யோகம், நட்சத்திரம், கரணம் என்பதை கொடுத்திருப்பார்கள். அகஸ் என்பதை கொடுத்திருப்பார்கள். சித்த யோகம், அமிர்த யோகம் என்பதை கொடுத்திருப்பார்கள். திதி, தியாஜ்யம் என்றெல்லாம் பலவையும் கொடுத்திருப்பார்கள். அதிலே அகஸ் என்று கொடுக்கப்பட்டிருப்பது பகல் பொழுது என்று ஆகும். ஒரு நாளிலே அகஸ் என்பதற்கு கொடுக்கப்பட்டது போக மீதியாக உள்ள பகுதி இரவு பகுதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். உத்தராயணம், தட்சிணாயனம் என்கிற 2 காலங்களிலே இது மாறுபடும். தட்சிணாயனம் என்பது ஆடி மாதம் முதலாக தை மாதம் ஈராக இருக்கக்கூடிய மாதங்கள். உத்தராயணம் என்பது தை மாதம் தொடக்கமாக ஆடி மாதம் வரையிலும் இருக்கக்கூடிய மாதங்கள். உத்தராயண காலத்திலே பகல் பொழுது அதிகமாகவும் தட்சிணாயன காலத்திலே இரவு பொழுது அதிகமாகவும் இருக்கும். இவற்றையெல்லாம் பஞ்சாங்கங்கள் மூலமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இங்கே இது குறித்தான
சில நுணுக்கமான கணக்குகளை பார்த்துவிட வேண்டும். உதாரணத்திற்காக இங்கே ஒரு தேதியை கொடுத்து அந்த தேதிக்குண்டான விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்திலே இதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நான் இங்கே கொடுத்திருப்பது ஆற்காடு பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்ட அகஸ்ட் பொழுதை அடிப்படையாக கொண்டு கொடுத்திருக்கிறேன். உதாரணத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேதி 11/1/2026. தமிழுக்கு விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கு அகஸ்ட் என்பது 28 நாழிகை 32 வினாடிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளிலே 60 நாழிகை இருக்கும். அதிலே இந்த அகஸ்டுக்காக கொடுக்கப்பட்ட 28 நாழிகை 32 வினாடியை கழித்துவிட்டு பார்த்தால் 31 நாழிகை 28 வினாடிகள் வரும். இது இரவு பொழுதாக இருக்கும். இங்கே பார்க்கும்போது பகலை காட்டிலும் இரவு பொழுது அதிகமாக இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை நாம் பிரித்துத்தான் ஒரு நாளுக்கான இந்த அமைப்பை கண்டறிய வேண்டும். அதாவது ஜாமத்தின் அளவு என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அதை எப்படி பார்ப்பது என்பதையும் இந்த உதாரண தேதியின் மூலமாக பார்த்து விடலாம். இங்கே பாருங்கள், பகலுக்கு 5 ஜாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அளவை காண்பதற்கு பகலுக்காக கொடுக்கப்பட்ட அகஸ் என்பதை, அதாவது 28 நாழிகை 32 வினாடிகள் என்பதை 5ஆல் வகுக்க வேண்டும். அப்படி வகுத்து பார்க்கும்போது ஒரு ஜாமத்திற்கு 5 நாழிகையும் 42 வினாடிகளும் வருகின்றன. அல்லது நம்முடைய கடிகார கணக்குப்படி பார்த்தால் 2 மணி நேரம் 17 நிமிடங்கள் ஒரு ஜாமத்திற்கு என்று வருகிறது. நாம் பொதுவாக பார்த்தபோது ஒரு ஜாமம் என்பது 2 மணி நேரம் 24 நிமிடம் என்று பார்த்தோம். ஆனால் இந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஒரு ஜாமம் என்பது 2 மணி 17 நிமிடங்கள். இதுவும் எந்த தேதிக்கு? 11/1/2026 என்று சொல்லக்கூடிய இந்த தேதிக்காக உள்ள அகஸ்டை கொண்டு நாம் கழித்து பார்த்திருக்கிறோம். மேலும் இதை பாருங்கள், ஒரு ஜாமம் எப்போது தொடங்குகிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்தந்த நாளிலே சூரிய உதயம் எத்தனை மணிக்கு ஆயிற்று என்பதை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 11/1/2026 அன்று சூரிய உதயம் என்பது காலையில் 6:40 இந்திய பொது நேரத்திற்காக இந்த ஆற்காடு பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சூரிய உதய நேரம். நம்முடைய ஒரு நாள் என்பது சூரிய உதயம் தொடக்கம் மறுநாள் சூரிய உதயம் வரையிலுமாக வருகிறது. ஆங்கிலேயர்களின் கணக்கு இரவு 12 மணிக்கு மறுநாள் தொடங்குவதாக சொல்லப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த ஜோதிடம் சார்ந்த விளக்கங்கள் நம்முடைய பஞ்சாங்கங்கள் சொல்லக்கூடிய சூரிய உதயத்தை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகின்றன. எனவே இந்த நாட்கணக்கை விட்டு நாளிகை கணக்கிற்கு வந்தால் மாத்திரமே இந்த பஞ்சபூத அல்லது பஞ்சபட்சி சாஸ்திரத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த குறிப்பிட்ட நாளிலே காலையிலே 6:40 சூரிய உதயம் ஆயிற்று. அப்படி என்றால் அன்றைய நாளிலே பகல் பொழுதிலே ஒரு ஜாமம் எப்படி இருக்கும், 5 ஜாமங்களும் எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடியும் என்பதை ஒரு சிறிய கணக்காக இப்போது பார்த்துவிடலாம். இங்கே கொடுத்திருக்கிறோம் பாருங்கள். முதல் ஜாமம் என்பது 6:40 தொடங்குகிறது. நாம் கணக்கிட்டு பார்த்தபடியாக ஒரு ஜாமம் என்பது 2 மணி நேரம் 17 நிமிடங்களை கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது முதல் ஜாமம் என்பது 6:40 தொடங்கி 8:57 வரையிலும் முதல் ஜாமமாக நடைபெறும். இப்படியே ஒவ்வொரு ஜாமத்திற்குமாக 2:17 சேர்த்து நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். 11/1/2026 அன்று பகலுக்கு சொல்லப்பட்ட 5 ஜாமங்களும் முதல் ஜாமம் காலை 6:40 தொடங்கி 8:57 வரையிலும், இரண்டாவது ஜாமம் 8:57 தொடக்கம் 11:14 வரையிலும், மூன்றாவது ஜாமம் 11:14 தொடக்கம் 1:31 வரையிலும், நான்காம் ஜாமம் பிற்பகல் 1:31 தொடங்கி 3:48 வரையிலும், ஐந்தாம் ஜாமம் 3:48 தொடக்கம் மாலை 6:05 வரையிலுமாக இருக்கிறது. இந்த கணக்கிலே நாம் துல்லியமாக எடுக்கும்போது ஓரிரு நிமிடங்கள் முன்பின் வித்தியாசங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி நாம் பெரிதாக ஆராய வேண்டிய அவசியமில்லை. அடுத்து இரவுக்காக சொல்லப்பட்ட ஜாம பொழுதை பார்க்கலாம். இரவுக்கு சொல்லப்பட்ட ஜாம பொழுது 5 ஜாமங்கள் தான். ஆனால் இங்கே இரவு பொழுது அதிகம் என்கிற காரணத்தால் நாம் ஏற்கனவே சொல்லிய 60 நாழிகைகளிலே இருந்து
இங்கே பகலுக்காக சொல்லப்பட்ட 28 நாழிகையில் 32 வினாடிகளை கழித்துவிட்டால் இரவுக்காக சொல்லப்பட்ட பொழுது என்பது அதிகம். அது 31 நாழிகை 28 வினாடிகளாக வரும். இதை 5ஆல் வகுத்து பார்க்கும்போது ஒரு ஜாமத்திற்கு 6 நாழிகைகளும் 18 வினாடிகளும் வருகிறது. அல்லது 2 மணி நேரம் 31 நிமிடங்கள் தோராயமாக வருகிறது. இந்த அடிப்படையிலே பார்க்கும்போது இரவுக்காக சொல்லப்பட்ட 5 ஜாமங்களிலே 11/1/2026 அன்று இரவிலே முதல் ஜாமம் என்பது 6 மணி 5 நிமிடங்கள் தொடங்கி 8 மணி 36 நிமிடங்கள் இரவு என்பதாக வருகிறது. இரண்டாவது ஜாமம் 8 மணி 36 நிமிடங்கள் தொடக்கம் 11 மணி 7 நிமிடங்கள் வரையிலும் வருகிறது. மூன்றாவது ஜாமம் 11 மணி 37 நிமிடங்கள் தொடக்கம் 1 மணி 38 நிமிடங்கள் வரையிலும் வருகிறது. நான்காவது ஜாமம் 1 மணி 38 நிமிடங்கள் தொடக்கம் காலை 4 மணி 9 நிமிடங்கள் வரையிலும் வருகிறது. ஐந்தாவது ஜாமம் 4 மணி 9 நிமிடங்கள் தொடக்கம் காலை 6 மணி 40 நிமிடங்கள் வரையும் வருகிறது. இப்படித்தான் பகல் மற்றும் இரவுக்கான ஜாம பொழுதுகளை நாம் கழித்து பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் துல்லியமாக பார்த்தறிந்தால் மாத்திரமே நம்மால் ஜாமத்தை கண்டறிய முடியும். இந்த அடிப்படையிலே ஜாமத்தை பிரித்து கொண்டு உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்திலே வளர்வரை மற்றும் தேய்பிறை நாளிலே உங்களுடைய நட்சத்திர பட்சி, பெயர் பட்சி ஆகியவற்றுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுடைய அட்டவணையிலே பார்க்கும்போது எப்பொழுதெல்லாம் உங்களுக்கான பலன் நடக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். ஊன், நடை, அரசு, துயில், சாவு என்கிற 5ம் எந்தெந்த நேரங்கள் தொடக்கம் எந்தெந்த நேரங்கள் வரையிலும் நடைபெறுகிறது என்பதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு காரியத்தை வெற்றியாக முடிக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களா? உங்களுடைய பட்சி ஊன் மற்றும் அரசு என்கிற இந்த 2 நிலைகளில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் காரியத்தை செய்யலாம். மீதியாக இருக்கக்கூடிய நடையிலே சற்று வித்தியாசமான பாதிக்கு பாதி அனுகூலமான நேரமும், துயில் மற்றும் சாவிலே முழுமையாக உங்களுக்கு பலன் கிடைக்காமலும் போய்விடக்கூடும். நீங்கள் ஒருவரை சந்திக்க விரும்புகிறீர்கள், அவரிடமிருந்து காரியத்தை வாங்கிக் கொள்ள விரும்புகிறீர்கள். உங்களுக்கு ஒருவேளை அந்த நபருடைய நட்சத்திரம் தெரிந்திருந்தால் அவருடைய பட்சி துயில் சாவிலே இருக்கும்போது உங்களுடைய பட்சி அரசிலே ஊனிலே இருந்தால் வெற்றி நிச்சயம். உங்கள் பேச்சுக்கு அவர் கட்டுப்படுவார். உங்கள் காரியத்தை நீங்கள் சுலபமாக சாதித்து கொண்டு விட முடியும். இதுதான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய மிகப்பெரிய பலன். மேலும் இதை பற்றி துல்லியமாக நுணுக்கமாக அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இங்கே நாம் உங்களுக்கு உதாரணமாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தேதிக்கு அகஸ் என்பதை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு ஜாமம் என்பதை பிரித்தோமோ அதுபோல உங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக வேறு வேறு நாட்களுக்கான அகஸ் என்பதை கொண்டு அந்த நாளிலே வரக்கூடிய இந்த நாளிகை பொழுதுகளை பார்த்து கொண்டு விடலாம். பெரிதாக மாற்றங்கள் இருக்காது. இருந்தாலும் கூட எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இங்கே சொல்லப்பட்டிருப்பது ஒரு ஜாமம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு பட்சியினுடைய பறவையினுடைய நிலைக்கானது. அதாவது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 17 நிமிஷம் தொடக்கம் 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் வரையிலுமாக வரக்கூடிய ஒரு ஜாமம் முழுவதும் ஒரு பட்சி உண்ணும், நடக்கும், அரசாட்சி செய்யும், தூங்கும், இறக்கும். இப்படி சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே இந்த பல வகையான இயல்பாக செயல்படக்கூடிய காரியங்களிலே இந்த பறவைக்குள்ளே, அதாவது ஊன் என்று சொல்லப்பட்டதிலே அந்த ஊனுக்குள்ளே ஊன், ஊனுக்குள்ளே நடை, ஊனுக்குள்ளே அரசு, ஊனுக்குள்ளே துயில், ஊனுக்குள்ளே சாவு என்பதாக நுணுக்கமாக எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு சூட்சும பட்சி என்று பெயர். இந்த சூட்சும பட்சியின் நேரத்தையும் துல்லியமாக தெரிந்து செயல்பட்டால் மாத்திரமே நமக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது 2 மணி நேரம் 24 நிமிடத்திலே குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி மாத்திரமே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அந்த நேரம் எப்படி கணிப்பது, அது நமக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் என்பதையெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்திலே ஒரு பறவை ஊனில், நடையில், அரசில், துயிலில், சாவில் இருக்கும்போது எத்தனை விழுக்காடு நமக்கு ஆதாயம் கிடைக்கும் என்பதையும் ஒரு சிறிய பட்டியலாக இங்கே பார்த்து விடலாம். பொதுவாக எந்த ஒரு பறவையும் ஊன், அதாவது உணவு உண்ணும் போது 100 விழுக்காடு அந்த பட்சியின் நேரத்திலே பிறந்தவருக்கு வெற்றியை கொடுக்கும். அரசு என்கிற வேளையிலே 80 விழுக்காடு பலன் கிடைக்கும். நடை என்கிற வேளையிலே 40 விழுக்காடு பலன் கிடைக்கும். துயில் 80 விழுக்காடு தோல்வியை கொடுக்கும். சாவு 90 விழுக்காடு தோல்வியை கொடுக்கும். இந்த கணக்கும் இந்த அட்டவணையும் இவை எல்லாமே பஞ்சாங்கங்களிலே தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்கும். இதை தெரிந்து கொள்வதற்கு
நல்ல துல்லியமாக கணிக்கப்பட்ட பஞ்சாங்கத்தை தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நீங்கள் இந்த பதிவுகளுக்கு காட்டக்கூடிய ஆர்வத்தை பொறுத்துத்தான் நாம் பதிவுகளை தொடர்ந்து செய்ய முடியும். தம்பி கோகுல் முதலாகிய சிலர் நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது பதிவிடப்படுகிறது. பட்சி சாஸ்திரத்தை நன்றாக கற்றறிந்து விட்டால் பெரும்பாலும் நமக்கு தோல்விகள் என்பது ஏற்படாது. வெற்றிகள் நிச்சயமாக வந்து குவிந்த வண்ணமாகவே இருக்கும். பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே மேலும் விளக்கமாக. அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.